கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று ஆண்டவர் சொன்னார். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் இயேசுவை சந்தித்து நாங்கள் சுகமாக வேண்டும் என்று கேட்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் போய் ஆசாரியனிடத்திலே காண்பீங்கள் என்று ஆண்டவர் அனுப்புகிறார். போகிற வழியிலேயே எல்லாரும் சுகமாக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம், சமாரியன் மாத்திரம் அவருடைய பாதத்திலே விழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சாட்சி சொல்லி நான் சுகமானேன் என்று தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த இவ்வளோ பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்ட 10 பேரில் ஒருவன் மாத்திரமே தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு திரும்பி வந்தார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு நாளும் நிறைய அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அநேக அற்புதங்களை கண்டாலும் விசுவாச பிள்ளைகள் சாட்சி சொல்வதற்கு அல்லது தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு நிறைய பேர் வருகிறது இல்லை. நாங்கள் நடத்துகிற நிறைய கூட்டங்களிலே பிரஜாதி மக்கள் அற்புதங்களை பெற்ற பிற்பாடு அவர்கள் முன்பாக வந்து சாட்சி சொல்வார்கள். ஆனால் விசுவாசிகள் அற்புதங்களை பெற்றாலும் அப்படியே இருந்துவிட்டு கடைசியிலே வந்து, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் என்ன சுகமாக்கினார். தேவனுக்கு முன்பாக வந்து சாட்சி சொல்கிற அனுபவம் இன்றைக்கு விசுவாசிகளிடத்தில் குறைவு. 1000 பிரசங்கம் செய்யாததை ஒரு சாட்சி செய்யும். ஒரு மனிதனுடைய சாட்சி, தேவன் என்னை சுகமாக்கினார் என்று சொல்லுகிற சாட்சி ஒரு பெரிய எழுப்புதலையே கொண்டு வரும். பாருங்கள், சமாரிய ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தவறுகளை இவர் சொன்னார் என்று ஜனங்களிடத்தில் சொன்னபோது அந்த சமாரிய பட்டணம் முழுவதுமாய் ஆண்டவர் இயேசுவின் நாட்களிலே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டானதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் கர்த்தரிடத்தில் அற்புதங்களை பெற்றதை சபையிலேயோ மற்றவர்களிடத்திலேயோ சாட்சி சொல்லும் போது, தேவனுக்கு மகிமை கொண்டு வரும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு நாள் ஒரு இரவு கூட்டத்திலே நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். கூட்டம் முடிந்தது. எல்லாருக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு அம்மா, அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, அவங்க ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்துல கலந்து கொண்ட ஒரு சகோதரி இறங்கி வர்றாங்க. அந்த ரோட்ல போற சகோதரிக்கு கால் நடக்க முடியல, ரொம்ப தாங்கி தாங்கி கம்பு வச்சு நடக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சகோதரி சொன்னாங்க, இங்க கூட்டம் நடக்கு, ஜெபிக்கிறாங்க, நீ வேணா போய் ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கூட்டிட்டு வராங்க. ஜெபம் பண்ணின உடனே கர்த்தர் சுகமாக்கினார். அவர்கள் கம்பெல்லாம் வச்சுட்டு நல்லா நடந்தாங்க. அவங்க கீழே ரோட்டுல போய் நின்றுட்டு, மிகப்பெரிய ஒரு ரோடு, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் நடக்கிறார்கள். அவர்கள் எல்லாரிடத்திலும் போய் ரோட்ல போறவங்க வரவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்றாங்க, இங்க ஜெபம் பண்றாங்க, இயேசு சுகமாக்குறார், நீங்க போங்க, உங்களுக்கு வியாதி இருக்கா, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை அவங்க வல்க் டைம் மேல அனுப்புறாங்க. நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், அவர்கள் கிறிஸ்தவர் அல்ல, அவர்கள் பெற்ற அற்புதத்தை சொல்லி மற்றவர்களிடத்திலே சாட்சியாய் மாறுகிறார்கள். இந்த காலை நேரத்தில் அருமையான சகோதர சகோதரி, நீங்க நிறைய அற்புதங்களை பெற்றிருப்பீங்க. நீங்க உங்கள் அற்புதங்களை, தேவன் உங்களுக்கு செய்தவைகளை மற்றவரிடத்திலே சொல்லுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் சந்தோஷப்படுவார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த காலை நேரத்திலே நாம் சாட்சிகளாய் மாறுவோம். அப்போஸ்தலர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். உண்மையாகவே நம்ம எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்வாராக. நீங்களும் முயற்சித்து பாருங்கள். உங்கள் அனுபவங்களை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, கர்த்தாவே, 10 குஷ்டரோகிகள் மத்தியிலே ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினது போல நாங்களும் தேவனை மகிமைப்படுத்தி சாட்சிகளாய் மாறி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.